ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் முறுக்கு ரெசிபி தான் செய்ய போகிறோம். எப்பயும் ஒரே மாதிரி முறுக்கு செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இன்றைக்கி பாசிப்பருப்பை வச்சு நம்ம முறுக்கு செய்ய போகிறோம். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா மொறுன்னு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வாங்க பாசிப்பருப்பை வச்சு எப்படி முறுக்கு செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரை கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். பாசிப்பருப்பு முதல்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 2-3 முறை நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். பாசிப்பருப்பை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம பருப்பை வேக வச்சுக்கலாம். பருப்பு வேகிறதுக்காக மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். ஒரு 4-5 விசில் விட்டு நான் எடுத்துக்க போகிறேன். பருப்பு நல்லா வேகட்டும். பாசிப்பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். நான் தண்ணியும் கரெக்டாக சேர்த்துருந்ததுனால எக்ஸ்ட்ரா தண்ணி இல்லாமல் நல்லா இதுவே கரெக்டாக வெந்து வந்துருச்சு. ஒருவேளை நீங்கள் பருப்பு வேக வைக்கும் பொழுது எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துருந்தீங்கன்னா அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து அப்படியே ஒரு கப்பில் வச்சுருங்க. நம்ம முறுக்குக்கு மாவு பிசையும் போது நார்மல் தண்ணி சேர்க்காமல் வேக வச்சு அந்த பருப்பு தண்ணியை சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை வந்து மிக்சியில் சேர்த்துக்கலாம். மிக்சியில் சேர்த்துட்டு ஒரு நைஸாக ஒரு 2-3 சுற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா நைஸாக அரைப்பட்டு வந்துடும். வேக வச்ச பாசிப்பருப்பை நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ மாவு பிசைகிறதுக்கு நல்லா ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்தில் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நல்லா அரிசி மாவு வந்து கப் ஃபுல்லாக நல்லா டைட்டாக அழுத்தி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 2 சிட்டிகை அளவுக்கு ஓமம் சேர்த்துக்க போகிறேன். கையில் ஓமம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, எள்ளு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் வந்து வெள்ளை எள்ளு தான் எடுத்திருக்கேன். என்கிட்ட கருப்பு எள் இல்லை, அதனால் வெள்ளை எள் எடுத்திருக்கேன். கருப்பு எள் சேர்த்திங்கன்னா முறுக்கில் நல்லா எள்ளு வந்து போட்டிருக்கிறது நல்லா தெரியும். உங்ககிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு 1/2 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம காரம் சேர்க்காம கூட முறுக்கு செய்யலாம், டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் லைட்டாக காரம் இருந்தால் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். மாவோடு சேர்த்து பாசிப்பருப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டதுன்னா தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாசிப்பருப்பை சேர்த்து மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கையில் பிடிக்கிற அளவுக்கு ஈரப்பதம் வந்துருச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும், கரெக்டான பதத்துக்கு மாவு பிசைஞ்சிட முடியும். முதல்ல பாசிப்பருப்பை சேர்த்து மாவோட நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி தேவைப்படும் போது நம்ம சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ மாவை கரெக்டான பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நான் பிசைஞ்சிக்கிட்டேன். கையை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா மாவு வந்து ஈஸியாக உள்ளே போகணும். அந்த மாதிரி கொஞ்சம் இலக்கமாக மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கல் மாதிரி இருந்தாலும் முறுக்கு வந்து பிழிய முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் முறுக்கு இப்படி பிழியும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உடஞ்சி வந்துடும். அதே சமயம் மாவு ரொம்ப இலக்கமாக இருந்தாலும் எண்ணெய் வந்து அதிகமாக குடிச்சிரும். கொஞ்சம் இந்த மாதிரி விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணால் ஈஸியாக உள்ளே போகிற அளவுக்கு மாவு வந்து கொஞ்சம் இலக்கமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். முதல்ல மாவு போடுறதுக்கு முன்னாடி முறுக்குழால எண்ணெயை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கணும். அப்பப்போ எண்ணெயை வந்து முறுக்குழால நல்லா தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமா மாவு போட்டு நீங்கள் முறுக்கு பிழியும் பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. நான் வந்து நார்மல் டிசைன் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேறு எதனா டிசைன் வேணால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டார் வேணால் கூட நீங்கள் ஸ்டார் மாதிரி ஷேப்பில் கூட முறுக்கு செஞ்சுக்கலாம். டிசைன் வந்து நம்மளுடைய விருப்பம் தான். எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா மாவு வந்து இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா முறுக்குழால போட்டு நம்ம முறுக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டு கரண்டி பின்னாடி எண்ணெயை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கரண்டிக்கு மேலே நம்ம முறுக்கு பிழிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா எண்ணெயில் எடுத்து போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே இந்த கார்னரை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி அழுத்தி விடணும். அப்போ தான் முறுக்கு வந்து எண்ணெயில் போட்டோம்னா பிரியாமல் வரும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் மாவு எடுத்து போட்டு பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி கரண்டில் சுற்றி வச்சுருக்கிற முறுக்கை கடாயில் போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம்.
எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தீ ஃபுல்லாக வைக்காமல் மீடியம்லேயும் வைக்காமல் கொஞ்சம் லைட்டாக குறைச்சி வச்சுட்டு குக் பண்ணுங்கள். அப்போ தான் முறுக்கு வந்து நல்லா வெந்து மேலேயே நல்லா கலர் வரும். அப்பப்போ கரண்டியை வச்சு முறுக்கை திருப்பி திருப்பி கொடுத்தோம்னா எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணோம்னா கூட எண்ணெய் வந்து முறுக்கு அதிகமாக குடிச்சிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 முறுக்கும் நல்லா எப்படி நுர மாதிரி பொங்கி கொதிக்குது பாருங்கள். இன்னும் அது வேகலை. இந்த முறுக்கு நல்லா வெந்து கொதியெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த ரவுண்டு வந்து நம்ம போடணும். எண்ணெய் காயாமலே போட்டோம்னா எண்ணெய் வந்து அதிகமாக குடிச்சிரும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம முறுக்கு செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரிசி மாவு கூட பாசிப்பருப்பை சேர்த்து நம்ம நல்லா டேஸ்டியான ஒரு முறுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் வந்து 2 கப் மாவு தான் எடுத்தேன், 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ முறுக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த தட்டு நிறைய நான் வந்து இந்த மாதிரி முறுக்கு வந்து செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த தட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டார் போட்ட டிசைனில் வந்து நான் முறுக்கு செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ராவும் பார்த்தீங்கன்னா இந்த தட்டு ஃபுல்லாக எனக்கு முறுக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக நான் செஞ்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சீரெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா பெருசாக செய்வாங்க. இன்னும் நல்லா பெருசாக செய்வாங்க அந்த முறுக்கெல்லாம். பார்த்தீங்கன்னா பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி முறுக்கு செஞ்சாலும். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைனில் நீங்கள் முறுக்கு செஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு முறுக்கு. சும்மா லைட்டாக நம்ம தொட்டாலே போதும் முறுக்கு உடையும். அந்த மாதிரி சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இந்த டிசைன் பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த டிசைன்லையும் செஞ்சுக்கலாம். பாருங்கள் எப்படி நல்லா மொறுன்னு உடையுது. டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் பாசிப்பருப்பை வேக வச்சும் செய்யலாம். அப்படி இல்லைனா பாசிப்பருப்பை கொஞ்சம் லைட்டாக ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கடாயில் வறுத்துட்டு பவுடர் பண்ணியும் நீங்கள் மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக பாசிப்பருப்பு அரைச்சிட்டு ஜலிச்சு நீங்கள் மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் மாவுக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ முறுக்கு வந்திருக்கு. இனி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷலுக்கு 1 கிலோ அரிசியை வச்சு நம்ம முறுக்கெல்லாம் செய்ய போகிறோம். நிறைய தீபாவளி ரெசிபிஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணுறதுனால தொடர்ந்து தமிழ் ஃபுட் மசாலா சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா தமிழ் ஃபுட் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுடைய ஃபோனுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.